ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுகர் இல்லாமல் ஸ்வீட் டேஸ்டியாக இருக்காதுன்னு யார் சொன்னது? 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் வச்சு சுகர் இல்லாமல் ஹெல்த்தியான லட்டு செய்யலாம். பட் ஒரு ஸ்மால் மிஸ்டேக் பண்ணுனா ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் எண்டு வரைக்கும் பாருங்கள். செம்ம சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது. ஸோ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஓட்ஸ் ஹெல்தி லட்டு பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் ஓட்ஸோடு சேர்த்து வேர்க்கடலை, தேங்காய், எள்ளு இதெல்லாம் நம்ம சேர்க்குறதுனால இது ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த லட்டு. ஸோ இது டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க இப்போ இந்த லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஓட்ஸ் லட்டுக்கு ஃபஸ்ட்டு ஓட்ஸ் 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஓட்ஸை ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். நம்ம ஓட்ஸ் நம்ம மெயினாக எதுக்கு வறுக்கிறோம் அப்படின்னா, ஓட்ஸுக்கு ஒரு குழ தன்மை இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி குழன்னு ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம கொஞ்சம் ஓட்ஸை வறுத்துக்கிறோம். அதே சமயத்தில் வறுத்தோம்னா நம்மளுக்கு டேஸ்ட்டும் கூடும், அரைக்கிறதும் நம்மளுக்கு ஈஸி. ஸோ அதனால் ஓட்ஸை ஃபஸ்ட்டு கொஞ்சம் வறுத்துக்கணும். ப்ரௌனாலாம் ஆக தேவையில்லை, அதுக்கு முன்னாடியே நம்ம வறுத்து எடுத்துடலாம். ஸோ ஓட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் ரிச். ஸோ அதனால் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கும், ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பயம் இல்லாமல் நம்மளால் சாப்பிட முடியும். ஸோ இதோடு நம்ம வேர்க்கடலை சேர்க்க போகிறோம். வேர்க்கடலை நம்ம பாதாம், அக்ரூட்டு இதெல்லாம் காஸ்ட்லியான நட்ஸு. இதில் என்ன சத்து இருக்கோ இது ரெண்டுலேயும் அதே ஈக்குவலண்ட்டான சத்து நம்மளுக்கு வேர்க்கடலையில் கிடைக்கிது. ஸோ வேர்க்கடலை நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு. ஸோ அதனால தான் நம்ம இப்போ இந்த ஓட்ஸ் லட்டில் வேர்க்கடலை சேர்க்குறோம். ஸோ உங்களுக்கு பாதாம், அக்ரூட்டுக்கு ஈக்குவலண்ட்டான எல்லா நியூட்ரியன்ஸும் வேர்க்கடலையில் இருக்குது. அதுதான் பெரிய அட்வான்டேஜு வேர்க்கடலையில். ஸோ அதோடு சேர்த்து நம்ம எள்ளு சேர்க்குறோம். எள்ளு நம்மளுக்கு தெரியும், ஃபேட்டு நல்ல குட் ஃபேட் இருக்குது எள்ளில். ஸோ அதனால் அதுவும் உடம்புக்கு நல்லது. அதே சமயத்தில் நம்ம தேங்காயும் சேர்க்குறோம். தேங்காய் குட் கொலஸ்ட்ரால். ஸோ தேங்காய் ரொம்ப நல்லது, குட் கொலஸ்ட்ரால் தான் அதில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம தேங்காயும் சேர்க்குறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு லட்டு சாப்பிட்டாலே உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபுட்டு மாதிரி ஆகிடுது பாருங்களேன். கார்போஹைட்ரேட் இருக்குது, ஃபேட் இருக்குது, அப்புறம் ஃபைபர் இருக்குது ஓட்ஸில். அதே சமயத்தில் உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்குது, வேர்க்கடலை சேர்க்குறோம், விட்டமின், மினரல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிது. ஓட்ஸில் விட்டமினும் இருக்கிறதுனால உங்களுக்கு விட்டமினும் கிடைக்கிது. ஸோ எல்லா இதுவும் உங்களுக்கு இந்த ஒரு லட்டுலேயே கிடச்சிடுது. ஸோ அதனால் இந்த ஒரு லட்டு சாப்பிட்டாலே உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டு மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஓட்ஸ் வறுத்தாச்சு. இந்த ஓட்ஸை நம்ம ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம ஓட்ஸ் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ தேங்காயை வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே தனித்தனியாக தான் வறுக்கணும், எல்லாத்தையும் போட்டு சேர்த்து வறுத்து எடுக்கக்கூடாது. எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்துட்டால் பெட்டர். ஸோ தேங்காயும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நாள் வச்சு கூட சாப்பிட முடியும் இந்த லட்டை. ஸோ அதனால தான் தேங்காய் வறுக்கலைன்னா ஸ்பாயில் ஆயிரும். அதனால் தேங்காயும் கொஞ்சம் நல்லாவே வறுத்துட்டோம்னா நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும், அதே சமயத்தில் வீணாக போகாது லட்டு. வச்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் நாளைக்கு. சின்ன பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இது ரொம்ப ஹெல்தி. இது ஒரு லட்டு சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லா மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ பாருங்கள், தேங்காய் இப்போ ஒரு மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஆகுது பாருங்களேன். இதில் ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இப்போ நம்ம தேங்காய் வறுத்தாச்சு, ஓட்ஸ் வறுத்தாச்சு. நெக்ஸ்ட் வேர்க்கடலை. ஓட்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய கப்பில் 1 எடுத்திருக்கேன். இதான் அளவு. ஸோ ஓட்ஸ் பெரிய கப்பில் 1, இதில் பாதின்னு வச்சுக்கோங்க. பாதி கடலை, பாதி தேங்காய். நான் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ண கடலையை வாங்கியிருக்கிறதுனால நான் தோலை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வறுக்கிறேன். ஸோ அதனால் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை நான், ஏன்னா ஆல்ரெடி அது வறுத்த கடலை தான். ஸோ பச்சை கடலை வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா தோலை எடுத்துருங்க. நம்ம எவ்வளோ அளவு தேங்காய், வேர்க்கடலை எடுத்தோமே அதே அளவு எள்ளு. ஸோ பெரிய கப்பில் நம்ம ஓட்ஸ் எடுத்துருக்கோம், அதில் பாதி கப்பு எள்ளு. ஸோ ஓட்ஸ் தான் மெயின் இதில். ஒரு பெரிய கப்பு, மித்ததெல்லாம் பாதி கப்பு
எள்ளு பாதி கப்பு, கடலை பாதி கப்பு, தேங்காய். எள்ளு வந்து நல்லா ப்ரௌன் கலருக்கு வருது. ஸோ அதனால் இதோட நம்ம ஃப்ரை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஓட்ஸ் வறுத்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து அரைச்சிக்கலாம். ஓட்ஸ் மட்டும் தான் 1 கப்பு, மற்றதெல்லாம் 1/2 கப்பா? ஆமாம், ஓட்ஸ் மட்டும்தான் 1 கப்பு, மித்த எல்லாமே 1/2 கப்பு. எந்த கப்பில் நம்ம ஓட்ஸ் எடுக்கிறோமோ 1 கப்பு, அதில் வேர்க்கடலை 1/2 கப்பு, இது எள்ளு 1/2 கப்பு, தேங்காய் 1/2 கப்பு, எல்லாமே 1/2 கப்பு தான். எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாமா? இல்லை, ஃபஸ்ட்டு ஓட்ஸை தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கடலையை போட்டு அது அரைச்சிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம ஓட்ஸ் அரைச்சாச்சு, அதோடு சேர்த்து ஃபஸ்ட்டு தேங்காயை போட்டு அரைக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம வேர்க்கடலையை போட்டு அரைக்கணும். ஸோ இப்போ வந்து ஓட்ஸும் தேங்காயும் அரைச்சாச்சு. இப்போ நான் இதில் வந்து வறுத்த கடலையை போடுறேன். ஸோ இப்போ வந்து எள்ளு மட்டும்தான் மீதம் இருக்குது. ஸோ அதையும் இதில் போட்டு அரைச்சிடலாம். ஸோ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா எள்ளு, அதையும் அதில் சேர்த்து போட்டு அரைச்சிடணும். இது எல்லாமே குறைன்னு அரைக்கணுமா? ஆமாம், எதுவுமே ரொம்ப நைஸாக ஆயிடக்கூடாது. குறைன்னு அரைச்சா போதும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றப்ப ஒரு லட்டு சாப்பிட்றப்ப டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் குறைன்னு அரைச்சா போதும். இப்போ வந்து நம்ம வந்து 3/4 கப்புக்கு வெல்லம் எடுத்துருக்கோம். ஸோ எந்த கப்பில் ஓட்ஸ் எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப்பு வந்து வெல்லம். ஸோ இது வந்து நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் வெல்லத்தை பொடி பண்ணி கூட இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் வாசனைக்கு சேர்த்துக்கணும். 1 சிட்டிகை உப்பு. ஸோ சுகரை உங்களுக்கு நல்லா வெல்லத்தை தூக்கி காமிக்கும், அதுக்காக 1 சிட்டிகை உப்பு. ஸோ இதை நல்லா இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் விட்டு உருண்டை பண்ண வேண்டியதுதான். இனிமேல் இதை அடுப்புலலாம் வைக்க தேவையில்லை? இனிமேல் தேவையில்லை, எல்லாமே நம்ம வறுத்துட்டோம் இல்லையா. ஸோ அதனால் இனிமேட்டு வைக்க தேவையில்லை. நல்லா மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் விட்டு மேபி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதுக்கு நெய் விட்டால் போதும். விட்டு நம்ம வந்து உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய். ஸோ இந்த நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உருண்டை பிடிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா எல்லாமே வறுத்து இருக்கிறதுனால நம்ம உடனே காலி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நிச்சயமாக வந்து ஒரு 15 டேஸ்க்கு இது வந்து நல்லாயிருக்கும், வச்சு சாப்பிட்லாம். ஸோ நெய் விட்டு நம்ம வந்து இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா உருண்டை பிடிக்கணும். வந்து இதை கையால் பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக உருண்டை பிடிக்கிறது வரும். அந்த நெய்யும் நல்லா இளகி கொடுக்கும், அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த உருண்டை வந்து டெய்லி ஒன்றாவது எல்லோரும் சாப்பிட்டிங்கன்னா இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு கூட இதை வந்து சாப்பிடலாம். அதனால் இது வந்து நீங்கள் வந்து டெய்லி ஒரு உருண்டை அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டு. ஸோ எல்லா நியூட்ரியன்ஸும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக உடம்புகளில் சேரும். இது வந்து வெளியே வச்சு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாமா, ஃப்ரிட்ஜில் வச்சு தான் ஸ்டோரேஜ் பண்ணணும்? இல்லை, வெளியில் வச்சே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே வறுத்துருக்கோம் நம்ம, அதனால் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. 15 டேஸ்க்கு மேலேனா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஆனால் 15 டேஸ் வரைக்கும் வெளியில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து உருண்டை பிடிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் தான் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா உருண்டை பிடிக்கிறது. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வைக்கலாம். இப்போ நம்ம வந்து ஓட்ஸ் ஹெல்தி லட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அழகாக உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. ஸோ எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஓட்ஸ் லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு.
ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூனிக்கான ஹெல்தியான டிஷ்ஷஸ் எல்லாம் பார்க்கணுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே சமயத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே எங்களோட ரெசிபீஸ் எல்லாம் வந்துடும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், ஃபாலோ பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை.